இன்னைக்கு செய்தியில் பார்த்தேங்க. இந்த மது விற்பனையில் பண்டிகை காலங்களில் 1000 கோடி வருமானம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொல்லி நியூஸில் சொன்னாங்க. இதற்கு பேர் சாதனைன்னு நினைக்கிறீங்களா? வேதனைன்னு தாங்க நான் சொல்லுவேன். இதுவே தெருநாய்கள் 1000 கோடி நாய்கள் தங்குவதற்கு இடவசதி அமைத்து கொடுத்து பராமரிப்பதற்கு ஏற்பாடு செய்து சிறப்பாக பராமரித்து சாதனை படைத்துள்ளது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கைத்தட்டலாங்க. இதை நினச்சி நம்ம பெருமைப்படுறதா என்ன செய்யறது? எனக்கு தெரியலைங்க. நாடு எங்கே போயிட்டுருக்குதுன்னே தெரியலைங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த காலி மது பாட்டில்களை கொடுத்தா மது தரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் புதுசாக மது பிரியர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? யோசிங்க, அதிகம் பகிருங்கள், இது போன்ற சட்டங்கள் வருவதை தடை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்க. ஏன் இந்த மாதிரி மது பாட்டில்களை கொடுத்தா கூட மது கிடைக்கும் அப்படின்லாம் சட்டம் கொண்டு வராங்க? அவ்வளவு முக்கியமானது ஒன்றும் கிடையாதே இது. இதற்கு ஏன் அரசாங்கம் இவ்வளவு கவனம் செலுத்தி இவ்வளவு ஒரு நடவடிக்கைகள் எடுக்குது? அதுவே தெருநாய்களுக்கு ஏன் அந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க மாட்டேன்றாங்க? அரசாங்கம் சரியில்லைங்க. பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.